சாமி அருமையா சொல்லுவார் குன்னக்குடி சாமி. ஒரு மில்லு முதலாளி 1000 வாழைப்பழம் அபிஷேகம் பண்றேன்னு நேர்ந்துக்கிட்டான் பழனி ஆண்டவனுக்கு. ஒரு குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு அவரால் போக முடியலை. கணக்க பிள்ளைகிட்ட கொடுத்து விட்டான் 1000 வாழைப்பழம், திண்டுக்கல் மலைப்பழம். கணக்க பிள்ளை ஒரு கூட்டு வண்டியில போட்டு எடுத்துக்கிட்டு பழனியை கோயம்புத்தூர்ல இருந்து பழனிக்கு போறாரு. போய்கிட்டே இருக்காங்க. மடத்துக்குளம்னு ஒரு ஊர் வந்துருச்சு. நிமிந்து பார்த்தா தூரத்துல பழனி மலை தெரியுது. திரும்பி பார்க்கிறாரு, கீழே யாரோ ஒருத்தன் அப்படி படுத்து கிடக்கிறான் ரோட்ல. யாருன்னு போய் பார்த்தா அவனுக்கு ஒரு பிணி 6 வாழைப்பழத்தை எடுத்தாராம். ஏன்னா கையில காசை கொடுக்க முடியாது. அவனுக்கோ பசி மயக்கம். வாழைப்பழத்தை உரிச்சு வாயில வச்சாராம். ஆன்னு வாயை திறந்துட்டான். 2வது பழத்தை கொடுத்தாரா, சாப்பிட்டு கண்ணை முழிச்சான். 3வது பழம் உள்ள போனுச்சா, தலையை தூக்கினேன். 4வது பழம் கையில வாங்கி சாப்பிட்டேன். 5வது பழம் நின்னுகிட்டு சாப்பிட்டேன். 6வது பழம் சாப்பிட்டு நன்றின்ட்டு போயிட்டேன். பாக்கி 994 வாழைப்பழத்தை பஞ்சாமிர்தமாக்கி பழனி ஆண்டவனுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டார். இங்க கோயம்புத்தூர் முதலாளி தூங்குறார். கனவுல பழனி ஆண்டவன் வர்றான். நீ அனுப்பின 6 வாழைப்பழம் வந்து சேர்ந்தது. முடிச்சுட்டார். நான் 1000 பழம் எல்லாம் அனுப்பிச்சேன். இந்த கணக்க பிள்ளை அயோக்கியம் 994 வாழைப்பழத்தை வித்து விட்டான். அப்படித்தானே நினைப்பான். 6 வாழைப்பழம் தான் போயிருக்கு. நாளை காலையில கணக்க பிள்ளை வரட்டும். காலையில கணக்க பிள்ளை வந்தாரா, முதலாளி பிடிச்சுக்கிட்டார். எத்தனை வாழைப்பழம் அபிஷேகம் ஆகிட்டு. என்னடா அது எப்படி இவருக்கு தெரிஞ்சுது? சாப்பிட்டவன் திண்டுக்கல் பக்கம் போயிட்டான். நானும் வண்டிக்காரனும் இப்பத்தான் வர்றான். எப்படி தெரியும்? யாரு கண்ணை மூட முடியாதோ, எவன் எல்லாவற்றையும் அறிவானோ அவன் வந்து சொல்லி இருப்பான் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு கணக்க பிள்ளைக்கு புத்தி இல்லை. முதலாளியின் பேசாம இரும். பணம் வேணும்னா எங்கிட்ட கேட்டிருக்கலாம். அதுக்காக வாழைப்பழத்தை விற்க கூடாது. அபிஷேகத்துக்குரியது. முதலாளியும் நான் விற்கல. நீ 6 வாழைப்பழம் கொடுத்த, நீ அனுப்பின 6 வாழைப்பழம் வந்தது அப்படின்னு பழனி ஆண்டவன் ராத்திரி கனவுல சொல்லிவிட்டான். கணக்க பிள்ளை அழுதுட்டார். பரவாயில்ல, போனா போகுது. இனிமே தப்பெல்லாம் பண்ணாதே, அழாதே. நம்ம வீட்டுல 40 வருஷமா வேலை பார்க்கிற போ. இவரு இல்ல முதலாளி, அதுக்கு அழல. 994 வாழைப்பழம் அவனுக்கு அபிஷேகம் பண்ணனே, அது வந்ததுன்னு சொல்ல மாட்டேங்கிறான். 6 வாழைப்பழம் ஒரு ஏழைக்கு கொடுத்தேன், அது வந்ததுன்னு சொல்றான்.